எப்பயும் போல் நார்மலாக நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துருந்தேன். திடீர்னு ஒரே ரீலே நிறைய டைம் ரிப்பீட்டாக வந்துனே இருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்டிஆர் அது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசின வீடியோங்க. அதை வந்து இப்போது வைரல் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரெண்டில் போய் நின்றுச்சு. அப்படி என்ன அது வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 31 வந்தால் தானேங்க நியூ இயர் கொண்டாட முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாருல்ல, அதுதான். சார் ஜனவரி 31 வந்தால் தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும்? அது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்துச்சுல்ல, அப்போது பேசியிருப்பாரு. அந்த வீடியோ வந்து இப்போ வருஷம் எல்லா வருஷமும் ஜனவரி 31 ஆனால் அது ட்ரெண்ட் ஆக்கிக்கின்னு இருக்காங்க நம்ம எஸ்டிஆர் ஃபேன்ஸு. அது எஸ்டிஆர் ஃபேன்ஸா இல்லை ஹேட்டர்ஸா இல்லை எல்லாருமே கலாய்க்கிறாங்களா தெரில. ஏன்னா அந்த ட்ரோலுக்கு வந்து இப்போ எஸ்டிஆர் அஃபிஷியலாக அவங்க ஆஃபீஸ்லேருந்து இந்த மாதிரி நோட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி யாருமே ரீபோஸ்ட் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க, போஸ்ட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணாக்கா நாங்கள் தகுந்த நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அவங்களே அஃபிஷியலாக இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுக்குற அளவுக்கு பெரிய பேசும் பொருளாக இருக்குது இந்த விஷயம். அப்படி என்ன எதுக்காக அவர் அந்த மாதிரி 31 வந்தால் தானேங்க நியூ இயர் கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பெரிய விஷயங்க. அவர் வீட்லேயே ஒரு பேட்டி ப்ரெஸ் மீட் மாதிரி கொடுத்துருப்பாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜல்லிக்கட்டு பேன் பண்ணாங்கல்ல, அப்போ வந்து எல்லாருமே மெரினா பீச் எல்லாம் போயிட்டு இளைஞர்கள் எல்லாம் போராடினாங்க, அங்கே தடியடிலாம் நிறுத்தினாங்க. அதை பற்றி ஒரு வீடியோவாக அவர் போட்டிருப்பாரு. நான் தமிழன் தான் அப்படின்ட்டு ஒரு தமிழ் உணர்வோட ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பேசியிருப்பாரு. அப்போது 50 நிமிஷம் பேசியிருக்காருங்க. கிட்டத்தட்ட 1 ஹவராக அந்த ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாரு. அதில் வந்து நிறையா கொஞ்சம் ஆங்கிரியாகவும் பேசியிருப்பாரு. அது வந்து ஒரு நியாயமான கோவம் தான். அப்போ தான் லாஸ்ட்டாக அந்த இன்டர்வியூ இந்த ப்ரெஸ் மீட்டை முடிகிற டைமில் அந்த மாதிரி வாய் தவறி வந்திருக்கும். ஜனவரி 31 வந்தால் தாங்க நியூ இயர் கொண்டாட முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து அவர் வாய் தவறி சொன்ன ஒரு விஷயம். அது வந்து இப்போ 10 வருஷத்துக்கு வருஷம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம எஸ்டிஆர் ஃபேன்ஸு ஒரு காமெடியாக ட்ரோல் பண்ணுறாங்க. மற்றவங்க வந்து கொஞ்சம் அவர் பேசினது நிறைய டைம் அந்த மாதிரி ட்ரோல் பண்ணிட்டு நிறைய மீம்ஸ் டெம்ப்ளேட்டு, அப்புறம் அந்த ஒரு நிமிஷங்க அது இந்த மாதிரி நிறையா கிளிப் அந்த இன்டர்வியூ அந்த ப்ரெஸ் மீட்லேயே 2-3 கிளிப் வந்து அடிக்கடி நிறையா ஒரு மீம் கண்டென்ட்டாகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ பேசின அந்த விஷயம் தான் இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிக்கின்னு இருந்தாங்க. அப்போ தான் எனக்கும் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓ, இன்னைக்கு ஜனவரி 31 அதுதான் இந்த வீடியோவை நமக்கு ரிப்பீட்டடாக வந்துன்னு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோ வந்ததுனால தான் நான் போயிட்டு பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு வீடியோ பேசியிருக்காரு சிம்பு அப்படின்ட்டு. அதில் வந்து நம்ம எஸ்டிஆர் வந்து சிம்பு எவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. எல்லாமே உண்மையாக கரெக்டாக சொல்லியிருப்பாரு. எமோஷ்னலாக பேசியிருப்பாரு. அதெல்லாம் விட்டாங்க, அதெல்லாம் மறந்துட்டாங்க. ஆனால் வாய் தவறி பேசின இந்த விஷயம், அப்புறம் அந்த ஒரு நிமிஷம்ன்ற விஷயம், இதெல்லாம் மட்டும் மீம் டெம்ப்ளேட்ஸில் யூஸ் பண்ணின்னு இருக்காங்க. என்ன தான் ட்ரோல் பண்ணாலும் அவர் மேலே தனியாக ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குங்க மக்களுக்கு. ஸோ அதை யாராலையும் கெடுக்க முடியாது. அதனால் அவங்க ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை. இதுக்கெலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க, ரீபோஸ்ட் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க, நாங்கள் எல்லாருமே நோட் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு அவங்க இந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறவங்க, இந்த ஷேர் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த சிம்பு மேலே வந்து தனியாக ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுன்னு தான் இருக்காங்க. அதனால் இவங்க அதை போட்டது ஒரு தேவையில்லாத விஷயம். எப்பவுமே அது ஒரு ஜாலிக்காக பண்ணுறாங்க. அது பண்ணிட்டு போட்டோமே, அதில் என்ன இருக்குது? ஸோ அதனால் இது பெருசாக பேசுகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் நிறையா மீம் டெம்ப்ளேட்டில் பார்த்துருப்பீங்க. எல்லா யூடியூப் வீடியோஸில் இல்லை நிறையா கிளிப்ஸில் அந்த மாதிரி கிளிப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு நிமிஷம்ன்றது, அதுக்கப்புறம் இந்த ஜனவரி 31 வந்தால் தாங்க நியூ இயர் கொண்டாட முடியுன்றது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ தெரியலனா யூடியூப்பில் இருக்க போய் பாருங்கள். கரெக்டாக ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்போ பேசுனது அவர் ரொம்ப மனசார்ந்து மனப்பூர்வமாக பேசியிருப்பார். அது நல்லதுக்காக, நியாயத்துக்காக நிறையா போராடுறாங்க இந்த மாதிரி அப்படின்ட்டு பேசியிருப்பார். அது ஒரு நல்லதுக்காக பேசினார். அதில் எமோஷ்னலாக நிறையா பேசியிருப்பார். சில ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுகிற மாதிரி பேசியிருப்பார் சில இடத்துல. அதுக்கு சாரியுமே கேட்டிருப்பார். அது வந்து அவர் கேட்டது எல்லாமே உணர்வுபூர்வமாக தமிழுக்காக கேட்டிருக்காரு. அது எல்லாமே நல்ல விஷயம் தான். அதில் ஏதோ 1-2 விஷயம் இந்த மாதிரி மீம் டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணிருக்காங்க. அது யூஸ் பண்ணிட்டு போட்டோம். அதில் இன்னும் பெருசாக சொல்கிறதுக்கு நெகட்டிவாக எதுவும் இல்லை. அது ஜென்ரலாக எல்லாருக்குமே அந்த மாதிரி வாய் தவறி வர ஒரு விஷயம் தான் ஜனவரி 31ன்றது. அது ஒன்று மட்டும்தான் அந்த ஒரு மணி நேரம் இன்டர்வியூவில் ப்ரெஸ் மீட்டில் கொஞ்சம் தப்பாக பேசுன மாதிரி, அது வாய் தவறி பேசுன மாதிரி வந்திருக்கும். மற்றது எல்லாமே கரெக்டாக பேசியிருக்காரு, பொறுமையாக பேசியிருக்காரு. இது அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. ஜென்ரலாக எனக்கு இந்த ஒரு ஐடென்டிஃபை பண்ணணும்னு தோணுச்சு. எதுக்கு அந்த மீம் தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்கல்ல, எப்போ இந்த மாதிரி எஸ்டிஆர் பேசினார், எதுக்காக பேசினாருன்ட்டு. ஜல்லிக்கட்டுக்காக பேசினார். கிட்டத்தட்ட 1 ஹவராக ப்ரெஸ் மீட் கொடுத்து பேசியிருந்தார். எல்லா மீடியா சேனலும் போய் அவங்க வீட்டாண்ட எடுத்திருந்தாங்க. ஸோ இது நல்லதுக்காக பேசி ட்ரெண்டான ஒரு 2-3 கிளிப்ஸ். பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். தனியாக ரெஸ்பெக்டே வரும் சிம்பு மேலே, தமிழுக்காக இவ்வளோ பேசுகிறாரா அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து அதில் சொல்லியிருப்பார், 10 நிமிஷம் எனக்காக இந்த ஈவினிங் 5 மணிக்கு 12ஆம் தேதி இந்த மாதிரி நின்றுட்டு எந்த வேலையும் செய்யாமல் போராட்டம் மாதிரி ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு எல்லா வேலையும் 10 நிமிஷம் நின்றுட்டு எனக்கு செல்ஃபி எடுத்து போடுங்க, நான் அந்த மாதிரி நின்றுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது எத்தனை பேர் பண்ணாங்கன்னு தெரில. நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியாது அப்போது.